students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.2ல உள்ள 15, 16th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 15th sum பாருங்க. Draw a triangle ABC of base வந்து BC 5.6 cm கொடுத்திருக்காங்க. Angle A 40 degree and the bisector of angle A meets BC at D such that CD வந்து 4 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. So இப்போ வந்து நமக்கு இதுல இருக்கு இல்லையா ரஃப் டயக்ராம் நமக்கு பேஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா பிசி. அப்ப இதுதான் கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும், பிசியா இருக்கும். இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ பிசி வந்து 5.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ 40 டிகிரி. ஸோ இது வந்து 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஏ மீட்ஸ் பிசி அட் டின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மீட் பண்ற இடம் வந்து டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏல இருந்து டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? இதுக்கு வந்து நம்ம டின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் ரஃப் டயக்ராம். நம்ம மெயின் டயக்ராம் வரையலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பிசி வந்து எவ்வளவு 5.6 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும். ஸோ 5.6 சென்டிமீட்டர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சிக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இதான் நம்ம ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் எடுத்து வந்து 5.6 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து பி, இது வந்து சி. எவ்வளவு 5.6 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு பிஏ சென்டரா வச்சு நமக்கு ஆங்கிள் ஏ 40 டிகிரி எடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், ஆங்கிள் பிஏ வச்சுட்டு தலைகீழியா எவ்வளவு எடுக்கணும், 40 டிகிரி எடுக்கணும். ஸோ 0 நமக்கு இங்க இருந்து வரதுனால 40 டிகிரி எங்க இருக்கு, இருக்கா? ஸோ அதை அப்படியே ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஈன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாமா? அடுத்தது ப்ரொட்ராக்டர் அதே இந்த லைன்ல பிஇங்கிற லைன்ல பிஏ சென்டரா வச்சு கரெக்டா அந்த லைனுக்கு மேல வச்சுட்டு என்ன பண்ணணும், 90 டிகிரி எடுக்கணும். ஸோ 90 டிகிரி என்ன இருக்கு, ஸோ அந்த லைனே நம்ம அப்படியே நீட்டி விட்டுக்கலாம். அதுக்கு எஃப் ஒன்று நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது காம்பஸ் எடுத்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்கிறோம். பிஏ சென்டரா வச்சு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ். ஸோ இதை எடுத்துட்டு என்ன பண்ணலாம், மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். அதே போல சிஏ சென்டரா வச்சு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். ஸோ ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ற அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இந்த பிங்கிற லைன்ல டச் ஆகுது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஓன்னு நேம் கொடுத்துக்கலாம். பிசிங்கிற லைன்ல டச் ஆகுது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து என்ன நேம் கொடுப்போம், நம்ம ஜின்னு நேம் கொடுப்போம். ஓகேவா? இனி என்ன பண்ணணும், சர்க்கிள் நம்ம டிரா பண்ணணும். ஸோ ஓவை சென்டரா வச்சு ஓன்னா இருக்கா, பி அல்லது சியை ரேடியஸா எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம இது எல்லா சம்முக்குமே, இதுல உள்ள எல்லா சம்முக்குமே இது காமன். நம்ம அந்த சர்க்கிள் வரைகிறது வரைக்கும் காமன் இல்லையா? இனி அதுக்கு அப்புறமா தான் நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்தால நமக்கு அடுத்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு டிரா பண்ணணும். இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பிசி ஆங்கிள் ஏ மீட்ஸ் வந்து பிசி. ஆங்கிள் ஏ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆங்கிள் ஏ வருது, அது மீட்ஸ் பிசிய மீட் பண்ணி அட் டிங்கிற இடத்துல வந்து மீட் பண்ணி சச் தட் சிடி வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சிடி 4 சென்டிமீட்டர்னா நமக்கு சி என்ன இருக்கு, அப்ப டி வந்து கண்டிப்பா இங்கேயோ ஒரு இடத்துல தான் நமக்கு மீட் ஆகுது. அப்ப நம்ம ஸ்கேல்ல 4 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஸ்கேல்ல காம்பஸ் எடுத்து 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டீங்களா? ஸோ எடுத்துட்டு என்ன பண்றோம்னா, நமக்கு சிடின்னு சொன்னால சில சென்டரா வச்சு இந்த லைன்ல ஒரு ஆர்க் நம்ம கட் பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன ஆர்க் கட் பண்ணிருக்கோமா, கட் பண்ணிட்டு அதுல மீட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், டின்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம டின்னு நேம் கொடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறமா நம்ம அங்கே ஒரு பைசெக்டர் வரைஞ்சோம் இல்லையா, அது வந்து சர்க்கிள்ல எங்க டச் ஆகுதோ அதுக்கு வந்து நம்ம ஐன்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன வருதுல, நம்ம பைசெக்டர் ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை வந்து வரைஞ்சோம் இல்லையா, அது வந்து இந்த சர்க்கிள்ல இந்த இடத்துல மீட் ஆகுற இந்த பாயிண்ட்டுக்கு ஐன்னு நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஐயையும் டியையும் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து
ஐயையும் டியையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை அப்படியே நீட்டி இப்படியே விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐயும் டியும் ஜாயின் பண்ணிட்டு அந்த லைன் அப்படியே நீட்டி விட்டுக்கோங்க. அது சர்க்கிள்ல எந்த இடத்துல வந்து கட் ஆகுதோ, ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கிளில் இது மீட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம், ஏன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து நம்ம இதை வந்து ஜேன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இனி என்ன பண்ணலாம், ஜாயின் நமக்கு வந்து எதை ஜாயின் பண்ணணும், ஏபியையும் ஏசியையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி, அடுத்தது ஏசி. ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து நமக்கு ஆங்கிள் ஏ வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவுமே நமக்கு 40 டிகிரி. அண்ட் ஆங்கிள் ஏ வந்து நமக்கு கரெக்டாக பைசெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ இது 20 டிகிரி, இது கண்டிப்பாக நமக்கு 20 டிகிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணா அதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதை ப்ரொட்ராக்டரை கரெக்டாக ஏல வச்சு நேரத்தில் ஏடி அந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு பாருங்கள் 20 டிகிரி வந்துருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக 20 டிகிரி வருதா? இந்த லைன் வந்து கட் ஆகுறது 20 டிகிரியில் தான் கட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு 20 டிகிரி. இனி அடுத்தது ஏ, இந்த லைனில் பாருங்கள், ஏஐயில் பாருங்கள், அல்லது ஏடி, ஏடியில் ஏல சென்டராக வச்சு பாருங்கள். ஓகே, 20 டிகிரி வருதா? ஸோ கரெக்டாக நமக்கு 20 டிகிரி வருது. அப்போ இதுவும் நமக்கு 20 டிகிரி தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சேர்த்து நமக்கு இது எவ்வளவு 40 டிகிரி அதுவாகவே நமக்கு ஃபார்ம் ஆகிருது. அவ்வளோதான் அந்த சம். ஓகேவா? ஸோ அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம், ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிசி வந்து 5.6 சென்டிமீட்டர் எடுத்தோம். அடுத்து ஸ்டெப் 2 at B ட்ரா BE such that angle CBE 60 டிகிரி எடுத்தோம். ஸ்டெப் 3 at B ட்ரா BF such that angle EBF வந்து 90 டிகிரி எடுத்தோம். ட்ரா perpendicular bisector to BC which intersect BF at O கொடுத்தோம். with O as center வச்சோம், OB as radius. ட்ரா எ சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு சேம் தான். இனி அடுத்து என்ன பண்றோம்னா, ஃப்ரம் சி மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் 4 சென்டிமீட்டர் ஆன் பிசி அட் டி. இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இன்டர்செக்ட் த சர்க்கிள் அட் ஐ. ஜாயின் வந்து ஐடியை ஜாயின் பண்றோம். ஐடி ப்ரொடியூஸ்ட் மீட்ஸ் சர்க்கிள் அட் ஏ. நவ் ஜாயின் ஏபி அண்ட் ஏசி. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் தி ரிக்வயர்டு ட்ரையாங்கிள். ஸோ அவ்வளோதான் 15th சம். ஓகேவா? ஸோ இனி 16th சம் பார்க்கலாமா? 16th sum பாருங்க. Draw triangle PQR such that PQ 6.8 cm, vertical angle is 50 degree and the bisector of the vertical angle meets the base at D where PD வந்து 5.2 cm அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு PQ கொடுத்துருக்கனால இது கண்டிப்பா PQ தான் இருக்கும். எவ்வளவு 6.8 cm. இது வந்து R தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அப்புறமா நமக்கு வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் ஆங்கிள்னா இதுதான். இது எவ்வளவு 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரையலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட் PQ 6.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6.8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? 6, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ எடுத்துட்டோம். இதுக்கு Pன்னு நேம் கொடுத்துக்கோங்க, இதுக்கு Qன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த 6.8 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொட்ராக்டரை பிஎஸ் சென்டரை வச்சு தலைகீழியாக வச்சு என்ன பண்ணுறோம் 50 டிகிரி எடுக்கிறோம். ஸோ 0 இங்கிருந்து இருக்கிறனால இங்கிருந்து எடுக்கணும். அப்போ 50 டிகிரி நான் வருது. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஈன்னு நேம் கொடுத்துக்கலாமா? அடுத்தது என்ன பண்றோம், ப்ரொட்ராக்டர் மறுபடியும் பிஎஸ் சென்டரா வச்சு இந்த பிஇங்கிற லைன்ல ப்ரொட்ராக்டரை வச்சு பிஎஸ் சென்டரா வச்சு 90 டிகிரி எடுக்க போறோம். ஸோ 90 டிகிரி எங்க இருக்கு, நருக்கு. எடுத்துட்டு அதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு F ஒன்று நேம் கொடுத்துக்கலாமா? அடுத்தது பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணணும். ஸோ பிஏ சென்டரா வச்சுட்டு மோர் தேன் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்கிறோம். மோர் தேன் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுத்து என்ன பண்றோம், மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல கீழே ஒரு ஆர்க்கு. அடுத்தது கியூவை சென்டரா வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து
கரெக்டாக கட் ஆகலை. ஸோ இன்னொருக்கா மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டு இதுவும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பிஎஃப்ல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, ஸோ மீட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ஓன் கொடுத்துக்கோங்க. பிக்யூங்கிற இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டுக்கு ஜின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிள் தான் ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஓவர் சென்டரை வச்சு ஓபி அல்லது ஓக்யூவை ரேடியஸாக எடுத்துட்டு என்ன பண்ணணும், சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அவ்வளோதான், சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே ஒரே இதுதான். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஓகேவா? இனி அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பைசெக்டர் ஆஃப் தி வெர்டிக்கல் ஆங்கிள் மீட்ஸ் த பேஸ் அட் டி. இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து அதாவது ஆர்ங்கிறது பிக்யூல வந்து மீட் பண்ணுதான். வேர் பிடி வந்து 5.2 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க. ஸோ பிடின்னு கொடுக்குறாங்க. பிடினா அப்போ இங்க இருந்து தான், இங்க இருந்து 5.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்கேலை எடுத்துட்டு 5.2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? ஸோ 5.2 சென்டிமீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன், நமக்கு பிடின்னு கொடுத்துருக்கனால பிஏ சென்டரா வச்சு பிஏ கரெக்டா சென்டரா வச்சு 5.2 சென்டிமீட்டர் எடுத்து இந்த லைன்ல நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஜாயின் பண்ற அந்த பாயிண்ட்டுக்கு டின்னு நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சர்க்கிள் அந்த இது இன்டர்செக்ட், இந்த பெர்பெண்டிகுலர் இன்டர்செக்ட் வந்து கட் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஐன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஐடியை வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஐடியை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்க்கிள் வரைக்கும், சர்க்கிளை கட் ஆகுறது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து நீங்க ஜேன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள்ல கட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம், ஆர்ன்னு நேம் கொடுக்க போறோம். இனி என்ன பண்றோம், எதெல்லாம் ஜாயின் பண்ண போறோம், பிஆரையும் கியூஆரையும் ஜாயின் பண்ண போறோம். ஸோ பிஆரையும் பிஆரையும் கியூஆரையும் ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு ஆர் வந்து பைசெக்ட் பண்ணுது. ஸோ பைசெக்ட் பண்றதுனால இந்த ஆங்கிளும் கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் கியூ இருக்கு இல்லையா, அந்த லைன்ல ஆரை சென்டரா வச்சு ஆர் அந்த கியூ அந்த லைனுக்கு மேல வச்சு எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே வச்சிருக்கேன். இப்போ இங்க இருந்து 0 நம்ம அந்த லைன் இங்க பார்த்துருக்கனால 0 நமக்கு இங்க இருந்து இருக்கும்போது எங்க வருது, 20க்கும் 30க்கும் இடையில 25ல இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு, 25 டிகிரி. அதே போல அப்போ இந்த ஆங்கிளையும் மெஷர் பண்ணுங்க. ஆறு சென்டரா வச்சு நான் ஆர்டிங்கிற லைனுக்கு மேல வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்பதான் நமக்கு அங்குள்ள இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்டிக்கு மேல வச்சிங்கன்னா கரெக்டா எங்க வருது பாருங்க, சாரி எங்க வருது, 25ல வருதா, இது 20 30 நான் வருதா 25ல வருது. ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் உங்களுக்கு 25 தான். ஸோ அப்போ மொத்தமா டோட்டலா சேர்க்கும் போது 50 டிகிரி உங்களுக்கு வந்துருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுல இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், draw a line segment PQ வந்து 6.8 cm எடுத்தோம். Step 2 at P draw PE such that angle QPE 50 degree எடுத்தோம். At P draw PF such that angle FPE 90 degree எடுத்தோம். அடுத்த draw perpendicular bisector to PQ which intersect PF at O எடுத்தோம். with O center எடுத்தோம் and OPS radius draw a circle draw பண்ணிட்டோம். அடுத்த steps 6 என்ன பண்றோம், from P mark an arc of 5.2 cm on PQ at D. Step 7 the perpendicular bisector intersect the circle at I, join ID. Step 8 என்ன பண்றோம், ID produced meets the circle at R. Now join PR and QR. Triangle PQR is the required triangle. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.